பரந்தூர் பசுமை விமான நிலையம் விரிவாக்க பணி தொடர்பான திட்டம் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என எதிர்ப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பரந்தூர் பசுமை விமான நிலைய விரிவாக்க பணி குறித்து 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பட்ஜெட்டில் விமான நிலையம் குறித்த அறிவிப்பு என்பது தங்கள் நிலங்களையும் குடியிருப்புகளையும் காக்க போராடி கொண்டுள்ள மக்களின் மனங்களை கலங்க வைக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த விவசாயி மக்களின் குறைகளை என்னவென்று முதலமைச்சர் கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு மாநில அரசானது பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை கைவிடக் கோரி கடந்த 961 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் மாநில அரசானது எதேச்சகார போக்கில் இன்றைய நிதியாண்டுக்கான தமிழக அரசினுடைய பட்ஜெட்டிலே பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை விரைவுபடுத்துவோம் என்ற ஒரு அறிவிப்பை நிதியமைச்சர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பானது பரந்தூர் வட்டார விவசாய பெருங்குடி மக்களை கவலையிலும் கண்ணீரும் ஆழ்த்திருக்கிறது. தயவு செய்து விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்ற வகையில் விவசாயத்துக்காக தனி பட்ஜெட் போடக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசானது விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து விரைவில் போராட்டக் குழுவை நேரில் சந்தித்தால் எதற்காக விவசாயிகள் போராடுகிறார்கள், என்னென்ன விவகாரங்கள் சவால்கள் இருக்கின்றன என்பதை முதல்வரிடத்தில் விரிவாக விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தயவு கூர்ந்து இந்த செய்தியை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.